ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். கார்த்திகை தீபம் சீரியலில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் வந்துட்டு சொந்த கம்பெனியில் வேலை பார்க்கறதுனால தான் அவருக்கு ஃபுல்லாக தொழிலாளர்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால கார்த்திகை வந்துட்டு நம்ம வேறு ஒரு புது கம்பெனிக்கு அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லி திட்டம் போடுறாருங்க நம்ம ஆனந்தும் அருணும். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாளே கார்த்திகிட்ட போயிட்டு, நீ வந்துட்டு நம்ம கம்பெனிலே வேலை பார்க்கறதுனால தான் உன்னை எல்லாருமே மதிக்கிறாங்க, நீ நாங்கள் சொல்கிற ஒரு புது கம்பெனியில் போய் வேலை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம கார்த்திக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆட்சேபனையும் சொல்லாம சரி ஓகே நீங்க எந்த கம்பெனில சொன்னாலும் வேலை பார்க்கறேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அண்ட் அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திக் கம்பெனிகளை உள்ள என்டர் ஆகும் போதே பெருசா மாலை மரியாதைன்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான வரவேற்பு கொடுக்குறாங்க அங்க இருக்க தொழிலாளர்கள் எல்லாருமே. இதை பார்த்தோடனே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆனந்துக்கும் அருணுக்கும் பயங்கர ஷாக் ஆகுது. என்னடா இவன் எங்க போனாலும் ஒரு பயங்கரமான ஒரு வைப்பை கொடுத்துக்கிட்டு இருக்கானே, ஏன் எல்லாருக்குமே இவனை தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்துக்கு ஒரு மிகப்பெரிய பல்பாயிடுதுங்க அந்த இடத்துல. அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆனந்த் கிட்ட கார்த்திக் என்ன சொல்றாருன்னா, நீங்க எத்தனை இடம் வேணாலும் என்ன மாத்தலாம், இவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கிறதா உங்களால மாத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் உள்ள போயிடுறாரு. கார்த்திக் சார், நீங்க எங்க கம்பெனில வந்து வேலை பார்க்கறது எங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு சப்போர்ட்டிவ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கார்த்திக் அந்த கம்பெனில ரொம்ப நல்லாவே வேலை பார்க்க ஆரம்பிச்சாரு. அண்ட் அந்த கம்பெனில இருக்கிறவங்களையுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆனந்த் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க வேலை பார்க்குற எம்ப்ளாயிஸ் பாதி பேரை வந்துட்டு விலை கொடுத்து வாங்குறாங்க. நான் சொல்கிற மாதிரி நீங்கள் எல்லாம் கார்த்திகை டார்ச்சர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா விலை கொடுத்து அவங்கள வாங்கிடுறாங்க. அவங்களுமே சரின்னு சொல்லிடுறாங்க. அங்கேயுமே நம்ம கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக களமிறங்கி ஒரு செம்ம மாஸ்க் கொடுக்குறாருங்க. ஆனந்துக்கு தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பல்ப் ஆகிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐஸ்வர்யா கன்சீவா இல்லை அப்படின்றத அபிராமியோட ஃப்ரெண்ட் அந்த டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நிரூபிச்சிடுறாங்க. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்துட்டு அப்செட் ஆன அபிராமி என்ன பண்றாங்கன்னா, இவ்வளோ என்ன பண்ணலான்னு நீயே சொல்ல அருண், இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பம் உடஞ்சு போயிருக்கு. அண்ட் அதோட மட்டும் இல்லாமல் ஆனந்த் வந்துட்டு ஒரு பெரிய பிரச்சனையை கொடுத்துருக்கான். அண்ட் அதோட இல்லாமல் அடுத்ததா இவ ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்குறா. என்னால் எதையுமே தாங்கிக்க முடியாது, இதில் எது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க என்ன முடிவெடுத்தாலும் சரிதான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவளை இப்போதைக்கு நம்ம மன்னிச்சு விட்டுறலாமா, அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம அருணும் பேசுறாரு. செம்ம இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருக்கு கார்த்திகை தீபம் சீரியல். நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அது இருக்கும் நீங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க வரைக்கும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.